நடுநாட்டு தேவார தலங்கள்ல 6வது தலமும், தேவார பாடல் பெற்ற 217வது தலமும் தான் கடலூர் மாவட்டம். அதாவது ரயில்வே ஸ்டேஷன் ஆலப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய கடற்கரைக்கு பக்கத்தில கூடிய மங்களபுரீஸ்வரர் கோவில், திருச்சோபுரம்னு சொல்லுவாங்க. ஆனா பக்கத்தில உள்ள ஒரு பேரு தியாகவல்லின்னு சொல்லுவாங்க. இறைவன் பேரு மங்களபுரீஸ்வரர் இல்ல சோபுரநாதர்ன்னு சொல்லுவாங்க. இறைவியார் பேரு தியாகவல்லியம்மை. சம்பந்தர் ஒரே ஒரு பதிகம் பாடியிருக்கார். 1ஆம் திருமுறையில 51ஆம் பதிகமும், அதுமாரி சுந்தரர் ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடியிருக்காரு. அத திருவிடையாறு அப்படிங்கிற தலப்பதிகத்தில ஒரே ஒரு இடத்துல மட்டும் சொல்லியிருக்கிறார். இந்த இறைவன் வந்து அகத்திய முனிவரால வழிபட்ட காரணத்தினால, இவரோட மேல் உருண்டை மாரி ஒரு அமைப்பு இருக்கும். அத கங்கைன்னு சொல்வாங்க. அந்த கங்கைக்கு குங்கும அபிஷேகம் வந்து இந்த இறைவனுக்கு செய்யப்படுறதா சொல்லப்படுது. அதுமாரி சதுர வடிவத்தில ஆவுடையார் வந்து மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறார். கிழக்கு நோக்கி இல்லாம மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறார். ஒரு மன்னருடைய மனைவி தியாகவல்லிங்கிறதுனால, அவங்க அமைத்த ஊர் அப்படிங்கிறதுனால இத தியாகவல்லிபுரம்னு சொல்றாங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலே கிடையாது. மணல்ல புதைஞ்சிருந்த கோவில கோபுர கலசம் நுனிய வச்சு பின்னால தோன்றி எடுத்தாங்களாம்.